தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். 2024 ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க. இருவரையும் ஒவ்வொருவரா பார்க்கலாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகத்தை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை கேரளாவில் இருக்கு. அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நமக்கு மிக முக்கியமான நீர். தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அது முக்கியமான நீர் ஆதாரம். உச்ச நீதிமன்றம் 2006 146 அடி இதை உயர்த்தலாங்கிறாங்க. அதன் பிறகு கட்டி முடித்த பிறகு 152 உயர்த்துங்கிறாங்க. உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 136 அடியாக குறைக்கிறாங்க. அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்து கூட பேசல. அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மத்திய அரசோடு இணைந்து, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குதுங்க. மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை கட்ட போகின்றோம். அப்படி இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார், ஆர்ப்பாட்டம் பண்ணலாமான்னு எந்திரிக்கிறார். உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா 2G கேஸ்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார். அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் 2024 அது நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக இந்த அணை சரியாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுகவை பாருங்க, 2 கொத்தனார் அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, 2 சிமெண்ட் மூட்டையோட. போன 2 கொத்தனாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டு பக்கமே வரலீங்க, கேரளாலே இருந்துக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது துரோகம் இல்லைங்களா? இது மாபெரும் துரோகம். இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை வஞ்சித்து ஒரு கபட நாடகம் ஆடி 2G வழக்கிலே கைது செய்து விடுவேன் என்ற ஒரு மிரட்டலுக்கு இதே ஜெயராம் ரமேஷ் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே,